நேயர்களுக்கு அஸ்ட்ரோகேஎஸ் ஐயங்காரின் பணிவான வணக்கங்கள். இந்த வாரம் அதாவது 8/5/2023 14/5/2023 வரலும் உண்டான வாரத்தில் என்னென்ன பலன்கள் வருது அப்படின்றத பார்ப்போம். முதல்ல காலபுருஷ தத்துவத்தின் பிரகாரம் இந்த கோல்சாரம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். முதல்ல மேஷ ராசியில், அதாவது காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் பார்த்தேனால் ராகு, குரு, சூரிய பகவான் மற்றும் புத பகவான் இருக்கா. அதற்கு பிறகு மிதுன ராசியில் செவ்வாய் பகவானும் சுக்கிர பகவானும் இருக்கா. செவ்வாய் பகவான் இந்த மாதம் 12ஆம் தேதி, அதாவது மே 12ஆம் தேதி 29ஆம் தேதி சித்திரை மாதம் அவர் பெயர்ச்சியாகி கடகத்தில் நீச்சமடைகிறார். சப்தமம்னு சொல்லக்கூடிய துலாத்தில் கேது பகவான் இருக்கார். 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கும்பத்தில் சனி பகவான் இருக்கார். இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் பார்த்தேலையானால் அனுஷம் கேட்டை நட்சத்திரத்திலிருந்து உங்களுக்கு பார்த்தேலையானால் அவர் ஜேஷ்டா நட்சத்திரத்திலிருந்து பூரட்டாதி நட்சத்திரம் கும்பராசி வரலும் போகிறார். அதாவது விருச்சிக ராசியிலிருந்து கும்பராசி வரலும் போகிறார். இதனால் என்ன அப்படின்னா, இதனால் இந்த வாரத்தில் மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம் இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் வருது. சந்திராஷ்டமத்துக்கு ஒரு எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடியது பார்த்தேலையானா, சந்திர பகவானுக்கு உண்டான தானியம்னு சொல்லக்கூடிய நெல் இல்லைன்னா அரிசி, பச்சரிசி அதை பக்கத்தில் இருக்கிற பிள்ளையார் கோவிலில் போய் உங்களால் முடிஞ்சதை தானமாக கொடுத்துட்டு பிள்ளையாரை சேவிச்சுட்டு வந்தேன்னா உங்களுடைய காரியங்கள் சந்திராஷ்டம தினத்தன்னைக்கு சந்திராஷ்டம தாக்கங்கள் கம்மியாகி காரியங்கள் நல்லபடியாக வெற்றிகரமாக நடைபெறும் அப்படின்றது சொல்கிறேன். இந்த வாரத்தில் வரக்கூடிய சிறப்பு அம்சம் அப்படின்னு பார்த்தேன்னா, திங்கட்கிழமை 8ஆம் தேதி அன்றைக்கே உங்களுக்கு சங்கடஹர சதுர்த்தி. சாயந்தரம் சதுர்த்தி ஒரு 7-7:30 மணிலேருந்து சதுர்த்தி ஆரம்பிக்கிறது. அதாவது பௌர்ணமியிலிருந்து 4ஆம் நாள், அதாவது தேய்பிறை சதுர்த்தி. இது சங்கடத்தை தீர்க்கக்கூடிய நாளாக இது கருதப்படுகிறது. எல்லாவித சங்கடம், அதாவது உடல் உபாதைகள் மற்றும் பண வரவு நிமித்தமாக பிரச்சனைகள், அதாவது தொழிலில் பிரச்சனை இருக்கிறது, திருமண தடை, அதுவும் ராகு கேதுவால் வரக்கூடிய திருமண தடை, இதெல்லாம் விநாயக பெருமான் மூலியமாக சங்கடஹர சதுர்த்தியின் மூலியமாக நிச்சயமாக ஒரு மாற்றம் கிடைக்கும். அதுவும் வைகாசி மாதம் வேறு. இப்போ ராகு கேதுவுக்கு பண்ணக்கூடிய பிரீத்தியாகவும் இந்த சங்கடஹர சதுர்த்தியை பண்ணலாம். அதாவது விநாயகர் பெருமானுக்கு ஒரு அருகம்பல் மாலையை போட்டுட்டு அவருக்கு ஒரு தேங்காயை சுற்றி உடைச்சிட்டு இல்லையானால் உங்களுக்கு வரக்கூடிய இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் கண்டிப்பாக சூரியனை கண்ட பனி போல உருகி செல்லும் அப்படின்றத சொல்கிறேன். இந்த வாரத்தில் பார்த்தோம்னா சஷ்டி வருது. சஷ்டி விரதம் புதன்கிழமை அன்றைக்கி வருது. அதாவது 10ஆம் தேதி அன்றைக்கி சஷ்டி விரதம் வரும். அன்றைக்கி சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் குழந்தை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லுவாள். அதனால் குழந்தை இல்லாத தம்பதியினர் சஷ்டி விரதம் இருக்கிறது, முருகப்பெருமானை நோக்கி இருக்கிறது ஒரு பெரிய விசேஷம். அதற்கு பிறகு பார்த்தேனால் 14ஆம் தேதி, அதாவது இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை பார்த்தேன்னா அவமாகம்னு போட்டிருக்கோம். அவமாகம்னா என்ன அப்படின்னா, ஒரு திதி இல்லைன்னா ஒரு நட்சத்திரம் இல்லைன்னா யோகம். இது ஒரே நாளில் 3 திதிகளோ நட்சத்திரங்களோ யோகங்களோ வந்ததுன்னா அவமாகம் அப்படின்னு சொல்கிறது. இந்த வாரத்தில், அதாவது 14ஆம் தேதி பார்த்தேனால் நவமி திதியில் ஆரம்பிக்கிறது நாள். அதாவது கார்த்தால் ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம், அதாவது ஒரு 20 வினாழிகை கூட, ஒரு 20-25 வினாழிகை கூட இல்லை, 6-17 6-20 வரலும் உங்களுக்கு நவமி திதி இருக்குது. அதற்கு பிறகு தசமி திதி பார்த்தேன்னா 54 நாழிகை தான் இருக்குது. அதனால் அடுத்த நாள் அர்லி மார்னிங் ஒரு 3:30-4 மணியோடு உங்களுக்கு இது போயிடும், தசமி திதி போயிடும். அதுக்கப்புறம் ஏகாதசி திதி ஆரம்பிக்கிறது. அதாவது ஒரே நாள் சூரிய உதயத்திலிருந்து அடுத்த சூரிய உதயத்துக்குள்ளே 3 திதிகள் வர்றதுனால இது அவமாகம்னு பேர். இந்த அவமாகம் எதுக்காக ஒரு பெரிய விஷயமா சொல்கிறேன்னா, இன்றைக்கி அதாவது 14ஆம் தேதி அன்றைக்கி புதிய விஷயங்களையோ நல்ல விஷயங்களையோ சுப காரியங்களையோ பண்ணக்கூடாது அப்படின்றது ஒரு ஜோதிட சம்பந்தமான விஷயம்.
அதனால் வந்து இந்த அவமகா நாட்களில் வந்து புதுசாக எதையும் பண்ண வேண்டாம். ஜோதிடத்தின் பிரகாரம் வந்து இந்த நாட்களை என்ன சொல்கிறது, தனியாக வச்சுடுறதும் இந்த நாட்களில் வந்து சுப காரியங்கள் பண்ணாமல் இருக்கிறதும் ரொம்பவும் நல்லது அப்படின்றத சொல்கிறேன். இப்போது இந்த வாரத்துக்கு உண்டான 8/5/2023 14/5/2023 வரை உண்டான வாரத்திற்கு ஒரு ராசிக்காக மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். மிதுனம், மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவான் ராசிக்கு 11ஆம் இடத்துல பரிவர்த்தனை பெற்று ஆட்சி பெறுறார். மிகப்பெரிய யோகமான காலமாக இந்த வாரம் அமைய போகிறது. அதாவது 8/5/2023 14/5/2023 வரலும் உண்டான வாரத்தில் பார்த்தேனால் உங்களுடைய ராசிநாதன் வந்து 11ஆம் இடத்துல இருக்கிறது, அதுவும் குருவோட சம்மதத்தில் இருக்கிறது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். பண வரவு அபரிமிதமாக இருக்கும். தொழிலில் மிகப்பெரிய மாற்றமாக இருக்கும். அதுவும் வந்து இந்த ஐடி செக்டர், ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கு, அதை தவிர வந்து இந்த கோல்டு ட்ரேடிங் பண்ணுறவாளுக்கெல்லாம் நல்ல ஒரு ஜாக்பாட் காலமாக இந்த வாரம் அமைய போகிறது. மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. கவலைப்பட தேவையே இல்லை. நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய, அதாவது உங்களுடைய ராசிக்கு பார்த்தடையானால் கண்டிப்பாக இப்போ வந்து திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திருமண பாக்கியம் வந்து ஏன்னா சப்தமத்தை குரு பகவானே பார்க்குறார். இவ்வளவு நாளாக வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் 2 வருஷமாக மிகப்பெரிய பிரச்சனையில் நீங்கள் இருந்துகிட்டு இருந்தீங்க. அதெல்லாம் தாண்டி இப்பொழுது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இப்போ வந்துட்டுருக்கு. அர்த்தாஷ்டம சனி, அதாவது அஷ்டமத்தில் சனி, உங்களுக்கு வந்து 10ஆம் இடத்துல குரு, இதெல்லாம் இருந்தது. இதெல்லாம் மாறி ஒரு நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மலர்ந்து வந்துகிட்டே இருக்குது. இந்த வாரம் வந்து அதுக்கு இன்னும் ஒரு பெரிய ஏற்றம் சேர்க்கிற மாதிரி பெரிய ஏற்றமான காலமாக இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்குது. இந்த வாரம் சுக்கிர பகவானே வந்து ஆட்சியில் இருக்கார். 12ஆம் அதிபதி ராசியில் இருக்கிறது பெரிய ஏற்றம். 11, 12 அதிபதிகள் வந்து ராசியில் இருக்க. அதனால் சில செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதுசாக வந்து வீட்டுக்குன்னு நீங்கள் செலவு பண்ணுவீங்க. குழந்தைகள் மூலியமாக சிறு செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனாலையும் அதனால் வந்து தந்தைக்கு உடல் நலத்தில் கொஞ்சம் செட்பேக் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். பாக்கியங்கள், அதாவது லக்கு வந்து கொஞ்சம் ஃபேவர் பண்ணுறது கம்மியாக இருக்கும். இருந்தாலும் தொழில் மூலியமாக மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கும். ஏன்னா தொழில் ஸ்தானாதிபதி, அதாவது 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருந்து பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானோடு இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். ஏன்னா முயற்சி ஸ்தான அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் 3ஆம் இடத்துல இருக்கார். அதுவும் வந்து இந்த பாட்டு எழுதுகிறவா அவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஏற்றம் இருக்கும். பாட்டு எழுதுகிறவங்க, பாட்டு பாடுறவங்க, குரல் வளம்லாம் வந்து ரொம்பவுமே நல்லபடியாக இருக்கும். நல்ல ஒரு ஏற்றம் கொடுக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. குழந்தைகள் மூலியமாக ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்க போகிறது. உங்களுக்கு பார்த்தலையானால் சுக்கிர பகவானும் சப்தமத்தை பார்க்கறதுனாலையும் குரு பகவானும் பார்க்கறதுனாலையும் இந்த வாரம் கண்டிப்பாக இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நிச்சயமாக கல்யாணம் ஆகக்கூடிய பாக்கியம் உண்டு. குழந்தை பேறு ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு. குழந்தை பேறு ஏன்னா இவ்வளோ நாள் வந்து அபார்ஷன்லாம் ஆயிருக்கும். இருந்தாலும் இப்போ குரு பகவான் காரகனே வந்து புத்திரஸ்தானத்தை பார்க்குறார். அதுவும் புத்திரஸ்தான அதிபதியும் ராசியிலேயே இருக்கிறதுனால கருத்தரிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். நீங்கள் வந்து டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கீங்க அப்படின்னா இந்த வாரத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். நீங்கள் வெளியூர், வெளிமாநிலம், வெளி தேச பிரயாணங்கள், இந்த ஷார்ட் ட்ரிப் இந்த வாரம் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. புதிய வேலை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்குது அப்படின்றத சொல்கிறேன். மிதுன ராசிக்காரர்களுக்கு பார்த்தலையானால் 10ஆம் தேதி ராத்திரி ஒரு 11:30, 12 மணியிலிருந்து 13ஆம் தேதி அதிகாலை ஒரு 2 மணி வரலும் வந்து சந்திராஷ்டமம் இருக்குது. புதிய முயற்சிகள் தவிர்ப்பது நல்லது. வெளியூர், வெளிமாநில பிரயாணங்கள் போக வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை நீங்கள் புக் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா சந்திரனுக்கு உண்டான பரிகாரம்னு சொல்லக்கூடியது பக்கத்தில் இருக்கக்கூடிய நவகிரக சன்னதியில் வெள்ளை அரளிப்பூ மாலை வந்து சந்திர பகவானுக்கு போட்டுட்டு போங்க. உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றமும் மாற்றமும் நிச்சயமாக வரும். சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேய பெருமானை போய் வணங்கிட்டு வாங்க. அதை தவிர வந்து நீங்கள் கொள்ளு தானம் வந்து அந்த கோவிலில் போயிட்டு கொடுத்துட்டு வாங்க. ஏன்னா 5ஆம் இடத்தினுடைய அதிபதி 5ஆம் இடத்துல வந்து கேது பகவான் இருக்கிறது வந்து அந்தளவு சரியில்லை. குரு பார்வை இருந்தாலும்
கொள்ளு தானம் கொடுக்கறது மூலியமாக கேத்து பகவானால் விளையக்கூடிய பிரச்சனைகள் நிச்சயமாக கம்மியாகும். அதாவது உங்களுக்கு பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாம் எவ்வளோ நாளாக பிரச்சனையில் இருந்தது. இப்போ குரு பார்க்க கொஞ்சம் கொஞ்சமாக நல்லபடியாக இருக்குது. இப்போ நீங்கள் வந்து அந்த கொள்ளு தானம் கொடுத்துட்டு வந்தீங்களேயானால் நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்கும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.